வணக்கம் சார். வணக்கம் சைமன். சார், எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சிக்கெட்டு வைப் வீடியோ சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி சார் இருக்குது? கூலி படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. கூலியை தாண்டி கரெக்டாக இன்னிலேருந்து 50வது நாள் ரிலீஸுக்கு. ஏன்னா 100வது நாள் போட்டாங்க, 50வது நாள். அந்த 50வது நாளுக்காக தான் இன்றைக்கி வந்து இந்த சிக்கெடு ஃபஸ்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு. ஏற்கனவே டிசம்பர் 12ஆம் ஒரு பிறந்த நாளுக்கு இதுலேருந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி விட்டுருந்தாங்க. அதில் என்னையா இப்படி மனுஷன் வந்து டான்ஸ்லாம் போட்டு கலக்கிறாரே அப்படின்ற மாதிரியான அப்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. டிசம்பருக்கு அப்புறம் பாருங்கள், இவ்வளோ நாள் ஒரு ஜூன் மாதத்தில் இந்த 6-7 மாதத்தில் இதுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தோன்னு. ஒட்டுமொத்தமாக எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னா, இது வந்து ஒரு அனிருத்துடைய ஒரு ஃபேவரட்டு ஒரு சாங். அவருடைய ஒரு என்ன சொல்கிறது, அவருடைய ஒரு மேஜிக். இதெல்லாம் மீறி ஒரு பக்கம் அனிருத்து, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாண்டி மாஸ்டர், இன்னொரு பக்கம் யாரும் எதிர்பார்க்காம டிஆர் இறங்கி. நான் எப்படி எதிர்பார்த்தேன்னு நான் ஏற்கனவே நம்ம இதுலேயே சொல்லியிருந்தோம். அனிருத்தும் டிஆரும் தான் இதில் வந்துருப்பாங்கன்னு. நான் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் இப்படி காதெல்லாம் இதெல்லாம் ஹெட்ஃபோன்லாம் மாட்டிக்கிட்டு மாமே அப்படின்னு கத்துவார். அது மாதிரி ஏதாவது ஒரு சவுண்டை கொடுத்து பாடுற மாதிரியான ஒரு இதுவாக இருக்குன்னு பார்த்தா இறங்கி அவரை வெளுன்னு வெளுக்கிறாரு. ஒரு ஆர்பரில் இருந்து ஒரு பேப்பர் பண்டல்களை, அந்த பத்திரிக்கை அடிக்கிற பேப்பர் ரீல்களை வந்து அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அதுலேருந்து ஒரு கொண்டு வந்து ஒரு சாங்காக இது பண்ணியிருக்காங்க. எல்லோரும் நம்ம சொன்ன மாதிரி அந்த ப்ரோமோ வீடியோவில் அனிருத் சாண்டிலாம் பார்த்திங்கன்னா இந்த தீ படத்தினுடைய காஸ்டியூம்லேயே இருந்தாங்க. இப்படிலாம் இருக்கும்பொழுதும் ஒட்டுமொத்தமாக இதில் ரஜினியோட ஸ்டெப்பு ஒரு 2 ஸ்டெப்பு வருது. இதெல்லாம் மீறி இவருக்கு இந்த மாதிரியான ஒரு சாங்கை கொடுத்தா கொண்டாடுவாங்க, இவருக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணால் அது பண்ணுவாங்கன்ட்டு இன்றைய 2K கிட்ஸ்லேருந்து டிஆர் வரைக்கும் இறங்கி அதில் பண்ணியிருக்காங்கன்னா இது தாங்க வந்து ரஜினியோடைய ஒரு மேஜிக்னு சொல்லலாம். இந்த பாட்டு உண்மையிலே பெரிய ஹிட்டு, அதை மாற்றுக்கிறது கிடையாது. அனிருத் வந்து ஸ்டார்டிங் டைலாகே தலைவருக்குன்னும் போது பெருசாக தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வைக்கிறாங்க. அது தலைவர்னு வந்துட்டாவே எல்லாருமே ஒரு வேற மாதிரியான வைப்பில் செட் ஆயிடுறாங்களே சார். உண்மையே வந்து என்னன்னா, இதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் ரஜினி இடையில விமர்சனங்கள்லாம் வந்தது. நீங்கள் ஒரு இடையில கூட ஒரு கே.எஸ். ரவிக்குமார் அவருடைய ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். நான் பார்த்துட்டு ராணா படம் ஆரம்பிக்கிறதுக்கு பூஜை, அந்த ராணா படம் ஷூட்டிங் முன்னே பூஜையோடு சேர்ந்த ஷூட்டிங் தான் ஏவிஎம்ல நடந்தது. அப்போ என்ன பண்ணாராம், இவர் தரப்புலேருந்து ரவிக்குமார் தரப்புலேருந்து அவருக்கு சினிமா வாய்ப்பு கொடுத்த ஆர்பி சௌத்ரி கூப்பிட்டுருந்தாங்க. இவர் என்ன நினச்சிட்டாருன்னு தெரியல, திடீர்னு கார் எடுங்கன்னு சொல்லி பஞ்சர் நாச்சல் அவரை கூப்பிட்றாராம், அப்புறம் எம்எஸ்பியை கூப்பிட்றாராம், இளையராஜாவை கூப்பிட்றாராம், அப்புறம் வாலியை. இப்படியா போய் தன்னுடைய வாழ்வுக்கு ஆரம்ப கட்ட காலத்தில் யாரெல்லாம் ஏற்றமாக இருந்தாங்களோ, கலைஞானம், இப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டுன்னு வந்தப்போ அவரே ஏதோ ஒரு மைண்டில் நினச்சிட்டாரு. அந்த படம் தான் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போனது. அந்த படம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் ஒரு லஞ்ச் பிரேக் அப்புறம் வந்து எனக்கு உடம்பு மாதிரியா இருக்குன்னு சொல்லி இசபெல்லா ஹாஸ்பிட்டலில் சேர்த்து, இசபெல்லா ஹாஸ்பிட்டலேருந்து ராமச்சந்திராவுக்கு மாறி அவருக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லி சிங்கப்பூருக்கும் அமெரிக்காவும் போய் சிகிச்சை எடுத்துட்டு இதோட ரஜினி காலிங்க, அவர்லாம் சும்மா வந்து அவர் பொம்மை மாதிரி அப்படிலாம் சொன்னாங்க. அப்படியெல்லாம் விமர்சனம் வந்தப்போ பழைய ஒரு ரஜினியாக, பழைய பரட்டியாக, அதை தாண்டி ஒரு 10 மடங்கு ஒரு மனுஷன் வந்து நிற்கிறாருன்னா அந்த மேஜிக் எங்கே, அந்த எனர்ஜி எங்கே? அதனால தான் ஒட்டுமொத்தமாக எல்லாருடைய கவனமும் ஒரு பக்கம் கேரளாவுக்கு போகிறாரு, ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரஜினி ஜட்டான் அப்படின்னு அங்கே கத்துறாங்க. மைசூரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் வந்து அங்கே எங்கே போனாலும் ஒரு இது. பழைய ஜெயிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ராஜஸ்தான் போயிருப்பார், ஹோட்டலில் வந்து அந்த சாங்கு போட்டு, அவருடைய சாங்கை போட்டு அங்கே வரவேற்பாங்க வந்து. அப்படியேப்பட்ட ஒரு மேஜிக் வந்து என்னென்னா, இப்போ ரஜினிக்கு எப்பவுமே இருக்குது. இந்த உடல்நிலை சரியில்லாமல் போனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரஜினியுடைய அந்த எனர்ஜி, அவருடைய மாசு, அந்த இது அவருடைய அந்த அவர் வயதை ஒத்த ரசிகர்களுக்கும் பிடிக்கும். இப்போ இருக்கிற குழந்தைங்க கூட டான்ஸ் ஆடுது அப்படின்ற ஒரு விஷயம்தான் இது. என்ன சொல்கிறது வந்து அது ஒரு கரிஷ்மான்னு கூட சொல்லலாம். அது எல்லாருக்கும் அது அமையாது வந்து. அதுதான் இந்த ஒரு அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அத்தனை பேரும் கொண்டாடுறாங்க. அனிருத் சார் வந்து ஏற்கனவே நிறைய பாட்டுகளுக்கு இந்த மாதிரி நடுவில் வந்து டான்ஸ் ஆடுறது, ஒரு டீசர் மாதிரி பேசுறது, அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. பட் இந்த பாட்டில் வந்து ஒரு 4 நிமிஷம் 17 செகண்ட் பாட்டுனா ஒரு 3 நிமிஷத்துக்கு அவர் தான் ஆடிக்கிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு ரொம்ப இன்வால்வ்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. அது என்னன்னா, நீங்கள் அனிருத் வந்து சொந்தக்காரரு, அப்புறம் நிறைய கூட விமர்சனம் வந்து ரஜினி படத்துக்கு, விஜய் படத்துக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலாக போடுறாரு, மற்றவங்கெல்லாம் வந்து கண்டுக்காமல் விட்டுறாரு. யாரும் மியூசிக் டைரக்டர் எல்லாமே இட்டாவனம் தான் நினைப்பாங்க. இப்போ கூட விஜய் தேவர்கொண்டா அவர் படத்துக்கு பண்ணியிருந்து விஜய் தேவர்கொண்டா புகழ்ந்து தள்ளிட்டாப்புல வந்து. அனிருத்லாம் இல்லைன்னா அந்த படம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. அது தெலுங்குலேயும் வந்து மோஸ்ட் வாண்டட் மியூசிக் டைரக்டராக மாறிட்டார் வந்து. அதை தாண்டி ரஜினி என்னன்னா, அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் வந்து, என்னுடைய உறவினர், நான்லாம் என்னை தோளில் தூக்கி வளர்த்தவர் ரஜினியை சொல்லிடுவார். நான் பார்த்து தோளில் தூக்கி இருந்தது தம்ம துண்டு பையன் இன்றைக்கி வந்து என் படத்துக்கு மியூசிக் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லும்போது, நம்ம முதல்ல வந்து அண்ணாமலை படம் தான் அவர் கையை பிடிச்சின்னு போய் பார்த்தது அப்படின்னு சொல்லிடுவார். இதெல்லாம் மீறி இந்த மாசுள்ள ஒரு நபர், ஒரு இந்தியாவுடைய ஐக்கான ஒரு இது பண்ணுறவர், நம்ம என்ன தான் உறவினர் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா அது நம்ம எப்படி ஒரு வேலையை இறங்கி செய்யணும், அதனுடைய வெளிப்பாடு தான் அது.
நாமளே இதுவாக இருக்கும்போது 74 வயசுல அவர் கடகடன் ஓடுறாரு ஓடியாராரு இது பண்றாரு போது இந்த பாட்டுக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம எப்படி ஒர்க் பண்ணோம், பணத்தை தாண்டி ஒரு விஷயம் இருக்குல்ல, இன்ட்ரெஸ்ட்னு. நீங்க என்னதான் எல்லாருக்கும் வந்து பணத்தை கொடுத்து நீ பண்ணுனா பண்ண முடியாது, அது அவங்களுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும். அதுதான் வந்து அனிருத்தோட இதுதான். நீங்க சொல்ற மாதிரி இது ரஜினி பாட்டா அனிருத் பாட்டான்ற அளவுக்கு மாறி போச்சு. வந்து டிஆர் அவர்கள் வந்து எப்பயுமே ஒரு பாட்டுக்கு வராருன்னா நீங்கள் சொன்ன மாதிரி காதில் ஹெட்ஃபோன்ஸை மாட்டிக்கிட்டு ஒரு பாடுறத காமிப்பாங்க. பட் இதில் வந்து அவர் ஒரு 40-50 செகண்டுக்கு ஃபுல்லாகவே வராரு. அவர் போடுற ஸ்டெப்பு எல்லாமே பயங்கரமாக இருக்குது. உடம்பு சரியில்லாமல் இருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ்லாம் வந்தது சார். அந்த இதுலேயும் ரஜினிக்காக இந்த அளவுக்கு இறங்கி பண்ணுறாரா? உண்மைதான். அது ஒரு காலகட்டங்கள் 80களில் ரஜினிக்கு போட்டியாக இவருடைய படங்கள்லாம் வந்தது. அது ஒரு லிஸ்ட்டே எடுத்து அப்போ தனியாக நம்ம கூட பேசலாம். அது வந்து இன்னும் கேட்டால் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு கதை ரெடி பண்ணிட்டார். ரெடி பண்ணி இவருடைய படங்களும் ஓடிக்கிட்டு ரஜினி செம்ம பீக்கில் இருக்கார். போய் கதையும் சொல்லிட்டார். சொன்ன உடனே கேரக்டர் பேர் வந்து செயின் ஜெயபால். ஒரு சைக்கிள் செயினை சுற்றிக்கிட்டு இருக்கோம். ரஜினிக்கு கதை பிடிச்சி போச்சு. யாருங்க தயாரிப்பாளர்னா நான் தாங்க தயாரிக்க போகிறேன்னா ரஜினி என்ன பண்ணார், நீங்கள் வேணாம் ஏவிஎம்மோ அல்லது வந்து சத்யா மூவிஸோ யாருக்கிட்டேயோ சொல்லணுன்னு அதெல்லாம் கிடையாது, நான் தான் தயாரிப்பேன் அப்படின்னு. அப்போனா நான் கால்ஷீட் கொடுக்க மாட்டேன்னு அந்த கோவத்தில் வந்து தான் இவர் நடிச்சது. வந்து அதுதான் உயிருள்ள ஒரு விஷயம். அதுதான் வந்து அப்படியே அதில் தான் அந்த டனக்கணக்கெல்லாம் வந்து அந்த செயின் ஜெயபால் சுத்தறதெல்லாம் அந்த சிலையெல்லாம் ஆட்டி உண்மையிலே ரஜினி அதை பண்ணியிருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும். வந்து அதன் பிறகு வந்து அரசியல் ரீதியாக சில கருத்து மோதல்கள்லாம் கூட வந்து ரஜினியோடைய அரசியல் அறிக்கைக்கு அல்ல அரசியல் இதுக்கெல்லாம் இவர் எதிர்கடுத்து விட்டது. லட்சிய திராவிட கழகம்னு ஒன்று வச்சிருந்தாரு. வந்து அந்த கட்சி சார்பாக பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு எதிராக வந்து இது பண்ணுறது, வாய்ஸ் கொடுக்கறது அப்படி இருந்தாரு. தன்னுடைய மகனு கூட லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு அது வச்சது கூட காரணம் என்னன்னா எதிர்காலத்தில் என் பையனை வந்து சூப்பர் ஸ்டாராக வருவான் அப்படிலாம் ஒரு இதில் வச்சாரு. அப்புறம் சிம்புவே இருந்து ரஜினியோட மிகப்பெரிய ஃபேன். வந்து நீ கூட வந்து சிம்புலாம் வந்து தலைவர்னு சொல்கிற ஒரு இடத்துல தான் இருக்காரு. இப்போ டிஆர் என்ன பண்ணியிருப்பார், அவர் பார்த்துருப்பார். வந்து இந்த வயசுல ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு எனர்ஜியா இந்த அளவுக்கு வந்து போட்டி போடுற அளவுக்கு ஒரு 1000 கோடின்னு ஒரு படத்தை பேசுறாங்கன்னா அதெல்லாம் டிஆர் விரும்பக்கூடியவர். நாம போய் இந்த படத்துல வந்து நம்மளுடைய பங்களிப்பு இருக்கட்டும் அப்படின்னு வந்து இறங்கி குத்துறது அதுக்காக தான் வந்து இந்த டான்ஸ் போட்டெல்லாம். இல்லை டிஆர்லாம் அவ்வளவு சீக்கிரம் வந்து ஒத்துக்க மாட்டாரு. சமீப காலமா அவர் எங்கேயும் வெளியே கூட வரது கிடையாது. வெளியே வரது கிடையாது. நான் அவருடைய வைப்பும் சேர்ந்துருச்சுன்னு ஒண்ணு அந்த ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு அவர் வாயில அந்த ஒரு மியூசிக் மாதிரி அந்த பிஜிஎம் மாதிரி கொடுப்பாருங்களா, அதுவே எடுத்து தனியா வந்து ஒரு காலர் டியூனா யூஸ் பண்ணிடுவாங்க பொழுது. சொல்றது வந்து ஒரு ப்ராஜெக்ட் நல்லா வருது, ஒரு பாட்டு சிறப்பாக வருதுன்னா இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் சேரும்போது அதை நம்ம கண்டுபிடிச்சலாம். வந்து எஸ்டிஆர் வந்து தளபதிக்கு பாடினாரு, டிஆர் வந்து ரஜினி சாருக்கு பாடியிருக்காரு. இது வந்து நம்ம எப்படி சார் எடுத்துக்கிறது? அந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரியில் ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? உண்மைதான். இதில் போய் என்ன இருக்குது வந்து உங்களுக்கு இங்கே யாருக்கும் ஒன்றும் பொறாமை போட்டியை தாண்டி வந்து யாருடைய வளர்ச்சியும் யாரும் தடுக்க முடியாது. அது உண்மை, அது நிதர்சனமான உண்மை. அது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் ஒரு என்ன நீங்கள் எஸ்டிஆரே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அஜித்துடைய ஃபேனாக இருந்தவர். ஒரு சமயத்தில் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ விஜய் இறங்கி அதுக்கு ஒரு இது பண்ண பிறகு அப்படியே விஜய் ஃபேன் ஆகிட்டாரா இல்லையா, அவருக்கு இது பண்ணார், ஒரு பாட்டு பண்ணார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிஆர் வந்து டிஆர் வந்து ரஜினிக்கு தான் பாடுவேன் கமலுக்கு தான் பாடுவேன்னு கிடையாது. ஒரு புதுமுக இயக்குனர் வந்து ஒரு புதுமுக ஹீரோ வந்தால் கூட அவருக்கு வந்து அந்த சாங்கில் வந்து ஒரு மைலேஜ் இருக்கணும், அவருக்கு ஒரு பேர் இருக்கணும், அந்த சாங் வந்து அவருக்கு வந்து ஆப்டாக இருக்கணும். அது மாதிரி நிறைய பாடி கொடுத்துருக்காரு. சம்பளமே வாங்காமலாம் பாடி கொடுத்துருக்காரு. சில பாட்டுக்கெல்லாம் வேணாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற வேணாம் பரவாயில்லையா ஒரு பாட்டு தானே பாடணும், அது ப்ரொமோஷனுக்கு வந்திருக்காரு. வந்து அதனுடைய ஆடியோ லான்ச்சுக்கு வந்து அங்கே பேசியும் இருக்காரு. வந்து அதுதான் டிஆர். வந்து 74 வயசான ரஜினி சார், 70 வயசான டிஆர், திரும்ப 70 வயசான கமல் சார். இவங்க கமல் சாருக்கும் ரஜினி சாருக்கும் உண்டான போட்டி வந்து இன்னும் அப்படியே இருக்கா சார்? அவங்க 2 பேரோட படங்கள் வந்து மாற்றி மாற்றி வெற்றியை கொடுக்குறாங்க. நான் அதை பண்ணுவேன்னா நான் இதை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இண்டஸ்ட்ரியே இன்னும் அவங்கள சுற்றி தான் இயங்கிட்டு. சரியான கேள்வி. நான் கூட பேசியிருந்தேன். என்னென்னா படையப்பா படத்தை கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு. எடுத்து முடிச்சு ரஜினி வந்து கேட்குறாராம் கேஎஸ் ரவிக்குமார் எவ்வளோ நேரம் வரும்னு. 4.5 மணி நேரம் வரும் சார். 4.5 மணி நேரம்னு அதை ட்ரிம் பண்ணுங்கன்றார். உட்காந்து எடிட் பண்ணியாச்சு. எடிட் பண்ணி ஃபைனலாக 19 ரீல் 3.5 மணி நேரம் வரும்னா ரஜினி போட்டு பார்க்குறாராம். போட்டு நல்லா இருக்குது, இதுலேயும் கை வைக்க முடியாது அப்படின்றாராம். அது சார் 2 இன்ட்ரோல் விட்டுருங்கன்றாராம். சார் 2 இன்ட்ரோலாம் சொல்லிட்டு அவர் பண்ணி போயிட்டாராம். என்னையா 2 இன்ட்ரோல் விடுன்றாரு. வந்து இது எப்படி இது பண்ணுறது? மறுநாள் வந்துட்டாராம். வந்து நான் கமல்கிட்ட பேசினேன், உங்களுக்கு என்ன இதுவாக வந்து ஏன் உங்களுக்கு என்ன பைத்தியமா இது 2 இன்ட்ரோல்லாம் விடுறீங்க, அதெல்லாம் 19 ரீல்லாம் கிடையாதுங்க, அந்த டைரக்டர்கிட்ட சொல்லுங்கள், அவர் ஃப்ரீயாக விடுங்க, அவர் 13 ரீல்னு சொல்லுங்கள், அவர் 14 ரீல் எடுத்துன்னு வந்து எடுத்துவார் அப்படின்ட்டு வரான். என்னன்னா அதான் கேஎஸ் ரவிக்குமார் சொல்கிறாரு, சார் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கிறத தாண்டி ஒரு நல்ல நட்பு இருக்குது, ஆனால் தான் நல்ல நல்ல படங்களை கொடுக்க முடிஞ்சது, பொறாமை கிடையாதுன்னு. ஏங்க விக்ரம்னு ஒரு படம் கமலுடைய திரைவாழ்வில் மிகப்பெரிய ஹிட். நான் சொல்கிறது விக்ரம் 2 மிகப்பெரிய ஹிட். அதை கொடுத்தவர் வந்து லோகேஷ் கனகராஜ். அதை தாண்டி ஒரு வருஷத்தில் வந்து ஜெயிலர் பண்ணிடுச்சு. அதே டைரக்டரை வச்சு நான் ஒரு 1000 கோடி அடிப்பேன்னு ஒரு கங்கணம் கட்டிட்டு ஒரு இறங்குறது தான் ரஜினியோட ஸ்டைல். வந்து இந்த போட்டி இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி
இது 70 வயசு தாண்டி போயிட்டு இருக்குன்னா இதுதாங்க இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய ஆரோக்கியமான விஷயம். இல்லை சைமன், நீங்கள் ஜனவரிலேருந்து எடுத்துங்க இது வரைக்கும் எந்த பெரிய படம் ஓடுச்சு, எந்த வசூல் வந்து? இதுக்கப்புறம் பெரிய படம் கூலியை தவிர வேறு எதுவும் இல்லை. அப்போது தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய வசூலை கூலி தான் கொடுக்கும். தியேட்டர்காரர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்கள் ஒட்டுமொத்தமாக அவங்க தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்பொழுது அதை வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு 74 வயசு உள்ள ஒரு நபர் தான் அப்படின்பொழுது அவருடைய எனர்ஜி பாருங்க. வந்து 1000 கோடி வசூல் அப்படின்னு இருக்குல்ல சார், அது வந்து கூலி தான் பிரேக் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வந்து ஓவர் ஹைப் ஆகி லியோவுக்கு ஆன மாதிரி கூலிக்கும் ஆகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு? இந்த மாதிரியான இப்போ நாம் பேசுறது வந்து ரஜினிக்கு தோணு இருக்காதா? இண்டஸ்ட்ரியில் அங்குலங்கலமாக பார்க்கக்கூடிய ஒரு நபர் அது. அதை தாண்டி லோகேஷ் கனகராஜ் இருக்காதா? லியோவோட விமர்சனங்கள் இன்னும் மனசில் இருக்குது. அதனால் அவருக்கு ஜெயிச்சாகணும்னு ரஜினியே ஒருத்தர் கிடச்சி உன்னால் ஜெயிக்க முடியலன்னா என்ன யான்ற அளவுக்கு நாம தான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு பாராட்டி தள்ளிட்டு இருக்காரு. ஏறக்குறைய போஸ்ட் ப்ரொடக்ஷனே ரஜினிக்கு தெரியாமல் நடக்கல அப்படின்ற அளவுக்கு ஆயிருக்குது. ஜெயிலரே அப்படி தான் உள்ளே இறங்கி அவர் பண்ணது தான் வந்து. அப்படி இருக்கும்பொழுது நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு 1000 கோடி விங்குக்குள்ளே வரும்னு. ஏன்னா உங்களுக்கு டேபிள் ப்ராப்பர்ட்டி கிட்டத்தட்ட 520 கோடி வந்துருச்சு. இங்கே ரெஸ்ட் ஆஃப் இந்தியா தான் மெயினான ஒரு இது, நார்த்து தான் வந்து. அந்த நார்த்தில் அவங்க சொல்கிற ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா 8 வாரத்துக்கு அப்புறம் தான் ஓடிடி கொடுப்பேன். நீங்கள் ஏன் தமிழ் சினிமா அடம் பிடிக்கிறீங்க? 4 வாரத்துக்கு அப்புறம் தான் கொடுப்பேன்னு. முந்தைய படங்கள்லாம் அதனால தான் வந்து பிரச்சனைங்க. கன்னடத்தில் ஒத்துக்கிறாங்க, ஆந்திராவில் ஒத்துக்கிறாங்க. அப்படின்னா மல்டிப்ளெக்ஸில் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க 4 வாரம்னா. 8 வாரத்துக்கு இது ஏறக்குறைய 8 வாரத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒத்துக்கிட்டோன்னா நீங்கள் நார்த்தில் ஒரு 350 400 கோடி வந்துருச்சுன்னு வச்சுங்க, இது 1000 கோடி வீங்கிங்க. ஏன்னா அமீர் கான் உள்ளே இருக்கார், முக்கியமான ஒரு விஷயம். இந்த பக்கம் தெலுங்குல பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா இருக்கார். நாகார்ஜுனா கொண்டாடுறாரு, போகிற இடங்கள்லாம் பேசுகிறாரு. அமீர் கான் இன்டர்வியூ கொடுக்குறப்போ இந்த பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரும்போது படம் அவங்களுக்கு தெரியும், வந்து நடிக்கும் போதே தெரியும் ஒரு படம் வந்து இந்த மாதிரி வருதுன்னு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு பாராட்டுறாரு, யாருக்குறைய செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் அந்த அளவு இருக்குது. லோகேஷ் கனகராஜுக்கு மிக முக்கியமான படம் அவருடைய திரை வாழ்வில் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்பொழுது 1000 கோடி இந்த படம் அடிச்சிடணும்னு, இது தப்பாகாதுன்னு எனக்கு தோணுது. இப்போ நமக்கு தோணுன மாதிரி அவங்களுக்கு தோணியிருக்கா இல்லைங்களா? கடைசி நேரத்தில் ஏதாவது ஆகிடும் போதுன்னு நிச்சயமாக வந்து இது வந்து செஞ்சிடும் தோணுது. ஓவர்சீஸில் இது வரைக்கும் இல்லாத ஒரு வியாபாரம் வந்து கூலி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு டாக் இருந்துக்கிட்டே இருக்குது சார், அது உண்மையா? ஏறக்குறைய அதை பேசி வித்துட்டாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க வியாபாரத்தை ஓப்பன் பண்ணலாது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சேட்டலைட் இவங்க தான், சன் பிக்சர்ஸ் தான் ஓடிடி கொடுத்துட்டாங்க அவங்க பெரிய ரேட்டுக்கு. இப்போ நாகார்ஜுனா தான் வாங்கியிருக்காரு. நாகார்ஜுனாவை சித்தாரா என்டர்டைன்மெண்ட்டும் சேர்ந்து வந்து ஒரு 45 கோடி ரூபாய்க்கு இந்த படத்தை தெலுங்கில் வாங்கியிருக்காங்க. இது தானே ஓவர்சீஸில் 83 கோடி ரூபாய்க்கு பெரிய வியாபாரம் பண்ணியிருக்குது இந்த படம். என்னென்னா ஓவர்சீஸில் இது வரைக்கும் வந்து விஜய் அஜித் தான் வந்து ஒரு பெரிய இது கொடுத்தது. இங்கே இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இதுதான். லோகேஷ் கனகராஜ் இவ்வளோ ஆர்டிஸ்ட்டு, நீங்கள் தெலுங்கு ஆடியன்ஸு, இந்தி ஆடியன்ஸு எல்லாரும் உள்ளே வருவாங்க. அது பேன் இண்டியா ஸ்டார்ஸ் உள்ளே இருக்கிறதுனால இது ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குது. அதை தான் நான் சொன்னேன் பாருங்கள். ஒட்டுமொத்தமாக நீங்கள் கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒரு 520 கோடி அவங்களுக்கு வந்து டேபிள்லேயே வந்துடுச்சு. இதுக்கப்புறம் ஓடுறது தேட்ரிக்கல் இது இருக்குல்லையா? இப்போ தமிழ்நாடு இன்னும் அவங்க விற்கலை. தமிழ்நாடு 100லேருந்து 110 கோடி வரைக்கும் கூட போகுன்றாங்க. அநேகமாக ரெட் ஜெயின் தான் வாங்குவாங்க அதை வந்து. அப்படி இருக்கும்போது அது தவிர கேரளா, கர்நாடகாலாம் ஒரு பெரிய ஓப்பனிங்லாம் இருக்குது. இதெல்லாம் மீறி இந்த படம் வந்து ஒரு தியேட்ரிக்கலாக ஒரு பெரிய ஹிட் படமாக இருக்கும்ல மாற்றுக்கல. ஓவர்சீஸில் இந்த படம் வந்து ஒரு பெரிய வியாபாரம் வாங்கியிருக்கு. சார், லோகேஷ் கனகராஜ் அவரை எடுத்துக்கிட்டோம்னாவே அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போதை ரிலேட்டடாக தான் ஃபுல்லாகவே படம் இது வரைக்கும் பண்ணியிருக்காரு. ஏதாவது ஒரு இதில் வந்து அதை கனெக்ட் பண்ணிவிடுவார். பட் ரஜினி சார்னு வரும்போது அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டாக மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாக் இருக்குது. இதுலேயும் அந்த எல்சியூவில் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது வந்து சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஒரு விஷயம் எல்சியூவில் இது இல்லைன்ட்டு எனக்கு தோணுது. ஏன்னா அதை ரஜினி ஒத்துக்க மாட்டார். அது எனக்கான படமாக தான் இருக்கணும். இப்போ ரஜினி நினச்சிருந்தா ரீமேக்குன்னு ஒரு கலாச்சாரம் இல்லை, இது வந்து பார்ட் 2ன்ற ஒரு விஷயத்துக்கு எத்தனையோ படங்கள் அவர் பண்ணியிருக்கலாம். ஒரே ஒரு பாட்சா, ஒரே ஒரு அண்ணாமலை, ஒரே ஒரு படையப்பா தான் அது விரும்பக்கூடியவர் தான். இது ஏன் படமாக இருக்கணும்னு. ரெண்டாவது நீங்கள் சொன்னது வந்து முதல்ல இப்படி தான் எனக்கு திரைக்கதை. ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு லியோவுக்கு முன்னாடி ஒரு இதில் மீட்டிங்கில் பேசியிருப்பார் லோகேஷ் கனகராஜ். சார் கதை ரெடி பண்ணிட்டேன், கதை இதுவாகிடுச்சு சொல்லிட்டேன், சார் ஒத்துக்கிட்டாருன்னு. அடுத்து லியோ ரிலீஸ் ஆன பிறகு ஒரு இதே பிரசாத் லேபில் ஆனது ஒன்று இல்லை, சார் வந்து கதையை சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு இங்கே தாங்க வந்து நிற்குது வந்து. ஏன்னா அது எதுக்காக சேஞ்ச் பண்ணார் சொன்னார்னு தெரியல. மேபி வந்து இதை வந்து இந்த போதை இது சாக்லேட்டு இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம், ஏன்னா அவரே பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துலேருந்து மீண்டு வந்து இன்னைக்கு தண்ணிக்கும் தம்முக்கும் எதிராக வந்து அவர் இப்போ ஒவ்வொரு மேடையாக பேசிகிட்டு இருக்காரு. யாரை வேணாங்க, என் நிலைமை பார்த்தீங்க இல்லைங்களா, நானா ரஜினிகாந்தாக இருக்குது உங்கள் பிரார்த்தனையில் நான் தப்பிச்சு வந்துட்டேன், சாமானிய மனுஷனாக இருந்தால் என்ன பண்ண முடியும், என் வயதை ஒத்த அந்த ஆட்கள்லாம் இன்னும் எப்படியாப்பட்ட பாதிப்பில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால் இது வேணாம், ஏன்னா ஏற்கனவே விமர்சனங்கள் இருக்குது அப்படின்னா. இது கோல்டு சம்மந்தமானது தான். இது இந்த பாட்டிலே கூட பார்த்தீங்கன்னா அனிருத் வந்து எல்லா வாட்சியும் இது பண்ணியிருக்காப்புல. ஒரு தங்க கடத்தல் பின்னாடி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா தீன்னு ஒரு படம் நம்ம கூட ஏற்கனவே பேசுங்களேன், அதுலேருந்து நிறைய விஷயங்கள் எடுத்து
பயன்படுத்தியிருப்பாரு லோகேஷ் கனகராஜ்னு தோணுது. சார் ஜெயிலரில் காவாலான்ற ஒரு பாட்டு வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு பெரிய ட்ரெண்டிங் ஆச்சு. கூலியில் அந்த மாதிரி ஏதாவது சாங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இப்போ நமக்கு தெரியல வந்து இருக்கலாமே. ஏன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துருக்குது, எதுவுமே வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க, தெரிய மாட்டேங்குது என்ன நடக்குதுன்னு. ஒரு விஷயம் அது ஒரு பயங்கர சீக்கிரட்டாக இது பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி காவாலா ஹிட் அப்படின்போது இதில் இருக்கும், வந்து இதில் ஒரு பாடல் இருக்கும். அந்த பாட்டு எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, ஏன்னா நீங்கள் தமன்னா கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க வந்து இந்த காவாலா பாட்டுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், காவாலா பாட்டு பண்ண பிறகு வந்து நிறைய பேர் வந்து அவங்க தெரிஞ்ச சக நடிகைகள்லாம் சொன்னாங்க, என்ன போய் ஒரு பாட்டுக்கெலாம் ஆடிட்டு வர நீ, அந்த அளவுக்கு நிலமை இதுவாகிடுச்சு. அந்த பாட்டு நேரத்தெலாம் ஹிட் ஆன பிறகு அங்கே இருக்கிற பெரிய பெரிய கோட்டீஸ்வரர்கள் திருமணம்லாம் நடக்கும் பாருங்க, அதில் வந்து இந்த செலிபிரிட்டிகள் கலந்துக்கிட்டா ஒரு இது கொடுப்பாங்க, காசு கொடுப்பாங்க, இவர் வராரு அவர் வரணும். தமன்னாவுக்கு வந்து இந்த காவாலா சாங் ஆடினா 1 கோடி ரூபா கொடுக்குறேன்னாங்களா. அது மாதிரி பல இதுவில் போய் ஆடி இருக்காங்க வந்து. இதில் ஒன்றும் தப்பு கிடையாது, நார்த்தில் அது சகஜமான ஒரு விஷயம். இப்போ ஷாருக் கான் வராரு, அமீர் கான் வராருன்னா அவங்க ஒரு பே பண்ணணும். இவங்க எல்லாம் அதுக்காக எல்லாரும் கூப்பிட்டா போயிட மாட்டாங்க. ஒரு அந்தஸ்தில் ஒரு இதுவான ஆட்டில் இருக்கும்போது கொடுத்தா காசு கொடுத்துருவாங்க. தமன்னாவுக்கு அப்படி அவ்வளோ கோடி காசு வந்தது, அந்த ஒரு பாட்டு தான் காரணம். அதை ஜட்ஜ் பண்ணுற விதம் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து கண்டிப்பாக கூலியில் அப்படியாப்பட்ட ஒரு பாட்டு, ஒரு ஐட்டம் சாங் கண்டிப்பாக இருக்கும். கூலி வந்து நாளுக்கு நாள் நமக்கு வந்து அடுத்தடுத்து அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். இது பயங்கரமாக இருக்குது, ஒன்று ஒன்று வர வர அடுத்து என்ன இருக்குமோ அப்படின்னு. அதுவும் அந்த கிளிம்ஸு இந்த ட்ரெய்லர்லாம் வரும்போது இன்னும் ஃபயராக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சீக்கிரத்தில் ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கு போய் உங்கள் செலவில் எங்க இங்கே படத்தை பார்ப்போம், இங்கே ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்போம், வெளிநாடு வேணா, நகரியம் வேணா, அப்புறம் நார்த் அமெரிக்கா வேணா, இருக்கிற இங்கே சென்னையிலே படத்தை பார்த்துருவோம். ஆமாம், ஓகே சார், படம் பார்த்துட்டு கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார், வணக்கம்.